கபாலீஸ்வரர் கோவிலில் வசந்த் உற்சவம் 2026 தொடக்கம். கலை மற்றும் கலாச்சார சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலில் வசந்த் உற்சவம் 2026 கலை திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. சரஸ்வதி கல்வி, கலாச்சார மற்றும் அறக்கட்டளை மற்றும் கபாலீஸ்வரர் திருக்கோவில் இணைந்து நடத்தும் இந்த விழா மறைந்த முன்னாள் முதன்மை அறங்காவலர் ஸ்ரீ ரவி கரியாலி அவர்களின் நினைவாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவினை உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சி. நாகப்பன் மற்றும் அமெரிக்காவின் லிங்கன் குளோபல் சட்ட நிறுவனத்தின் நிறுவனரும் சர்வதேச வழக்கறிஞருமான ஆர். பிரபாகரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி முறைப்படி தொடங்கி வைத்தனர். இந்திய கலாச்சாரத்தை மேம்படுத்தியதற்காக பல்வேறு துறைகளை சேர்ந்த அறிஞர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. குரு ஸ்ரீமதி ரோஜா கண்ணனுக்கு இந்திரா கரியாலி விருதுடன் ஆச்சாரியா சிரோமணி பட்டம் வழங்கப்பட்டது. சேலம் இஸ்கான் தலைவர் ஸ்ரீ கோகுல் சந்திரதாஸுக்கு ஸ்ரீ காசிநாத் கரியாலி விருதுடன் விஷ்ணுபிரியா பட்டம் வழங்கப்பட்டது. சென்னை சமஸ்கிருத கல்லூரி முதல்வர் டாக்டர் ஸ்ரீ சி. ஹரிஹரனுக்கு ஸ்ரீ காசிநாத் கரியாலி விருதுடன் சமஸ்கிருத சேவா பாஸ்கரா பட்டம் வழங்கப்பட்டது. குரு ஸ்ரீமதி சுகன்யா ரவீந்தருக்கு ஸ்ரீமதி இந்திரா கரியாலி விருதுடன் விசிஷ்ட ஆச்சாரியா பட்டம் வழங்கப்பட்டது. காஷ்மீர் கலாச்சார ஆர்வலர் போஷ்கர் நாத் ரெய்னாவுக்கு ஸ்ரீ காசிநாத் கரியாலி விருதுடன் காஷ்மீர் ரத்னா பட்டம் வழங்கப்பட்டது. சைவ சித்தாந்த அறிஞர் எஸ். குஞ்சிதபாதமுக்கு இன்ஜினியர் குப்பராஜ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வேத அறிஞர் கல்வகுண்டல பார்க்கவச சாரையுலு இவருக்கு ஸ்ரீ காசிநாத் கரியாலி விருது வழங்கப்பட்டது. இந்த வசந்த் உற்சவம் மே 1 முதல் மே 10 வரை நடைபெறவுள்ளது. இதில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பின்பு பேசிய சரஸ்வதி கல்வி, கலாச்சார மற்றும் அறக்கட்டளை நிர்வாகி பிரியதர்ஷினி ராஜ்குமார், பாரம்பரிய மீட்டுருவாக்கம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தடைப்படுவதற்கு முன்னதாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கோவில்களில் நிகழ்த்தப்பட்ட செவ்வியல் நடனக் கலைகள் மீண்டும் கோவில் வளாகத்திற்கு கொண்டு வரும் நோக்கில் கடந்த 18 ஆண்டுகளாக இந்த விழா மே 1 முதல் நடத்தப்பட்டு வருகிறது. இளைய தலைமுறை கலைஞர்களுக்கு மேடை வாய்ப்புகளை வழங்குவதும் சாமானிய மக்களிடையே இந்திய பாரம்பரிய கலைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இவ்விழாவின் முக்கிய நோக்கமாகும் என்று கூறினார். வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி ராஜ்குமார். நான் சரஸ்வதி எஜுகேஷனல் கல்ச்சரல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட செக்ரட்டரியாக இருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த ட்ரஸ்ட் கபாலீஸ்வரா கோயிலில் வசந்த் உற்சவ் 2026 ஒரு பியூட்டிஃபுல் கல்ச்சரல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் தொடங்கியிருக்கு. 1 மேலேருந்து 10 மே வரைக்கும் நடக்கிறது. ஃப்ரீ ஃபெஸ்டிவல், எல்லோரும் பார்க்கலாம். இது ஏன் நாங்கள் பண்ணுறோம்னா, கிளாசிக்கல் டான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலாச்சாரமே டிசால்வ் ஆகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி பொது மக்களுக்கு நம்ம டான்ஸ் ஃப்ரீயாக காட்டினோன்னா அந்த எண்ணம் வரும், அந்த கலாச்சாரம், இந்த டான்ஸை கற்றுக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணிவிட்டு கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக நாங்கள் டெம்பிளில் பண்ணோம். ஒரு காலத்தில் டெம்பிளில் டான்ஸிங் இருந்தது. ஸோ அந்த ட்ரெடிஷனை திருப்பி கொண்டு வரோம். மூணாவது எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா மேடை ஏறத்துக்கு கண்டிப்பாக அவங்க டான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய குரூப் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்க்க முடியும். லோக்கல் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் டான்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நிறைய ஒடிசாலேருந்து, ஆந்திர பிரதேஷ்லேருந்து, டெல்லியிலேருந்து எல்லாம் கத்தக் டான்சர்ஸ் எல்லோரும் கலந்துக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி a beautiful festival. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய கத்தக் பர்ஃபார்மன்ஸஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கத்தக் எல்லாம் இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்குறது ரொம்ப ரேர். பரதநாட்டியம் ஈஸியாக பார்த்துக்கலாம், ஆனால் கத்தக் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் பார்க்குறது ரொம்ப ரேர். மோகினி ஆட்டம் கூட இருக்குது, அகெயின் அ வெரி ரேர் டான்ஸ் ஃபார்ம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இங்கே தமிழ் பொதுமக்களுக்கு நம்ம காட்டுறோம். ஸோ இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இந்த வாட்டி. தேங்க்யூ.